பெண்கள் வீக்கர் செக்ஸ் கிடையாது, வீக்கர் செக்ஸ் ஆக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா, இப்ப என்கிட்ட 2 கை இருக்கு. என்னோட எல்லா வேலையுமே நான் ரைட் ஹேண்ட்ல தான் செய்வேன். நான் ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுவேன், ரைட் ஹேண்ட்ல தான் மிஷின்ஸ் ஆபரேட் பண்ணுவேன், எல்லாமே நான் ரைட் ஹேண்ட்ல தான் பண்ணுவேன். இப்ப என்ன திடீர்னு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க மிஷின் ஆபரேட் பண்ணுன்னு சொன்னா என்னால பண்ண முடியாது. லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன நீ எழுதுங்கன்னு சொன்னா என்னால எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? ஏன்னா சின்ன வயசுல இருந்து எழுதுறதுக்கான மிஷின் ஆபரேட் பண்றதுக்கான எல்லா பயிற்சியையும் நான் என்னோட ரைட் ஹேண்டுக்கு தான் கொடுத்திருக்கேன். என்னோட லெஃப்ட் ஹேண்டுக்கு எந்த ஒரு பயிற்சியும் நான் கொடுக்கல. அதே மாதிரிதான் இந்த சமூகம் திறமையை மேம்படுத்திக்கிறதுக்கான, தகுதியை மேம்படுத்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் ஆண்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்திருக்கு. பெண்களுக்கு அந்த மாதிரி எதையுமே கொடுக்காதனாலதான் பெண்கள் பலவீனமானவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகள்ல ஊட்டச்சத்து நிறைந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட் யாருக்கு அதிகமா போய் சேருது? ஆண்களுக்கு தான் போய் சேருது. காலம் காலமா ஆண்களுக்கு தான் போகுது. குறைவான நேரத்துல உடல் உழைப்பை செலுத்தி சீக்கிரமா செய்து முடிக்கக்கூடிய வேலையை ஆண்களுக்கும், உடல் உழைப்பை அதிகமா செலுத்தாம ரொம்ப கம்மியான உடல் உழைப்பை செலுத்தி அதிக நேரம் செய்யக்கூடிய வேலைகளை பெண்களுக்கு இந்த சொசைட்டி ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டே இருந்திருக்கு. அதனாலதான் உணவு சார்ந்தும் பழக்க வழக்கம் சார்ந்தும், மூணாவது உளவியல். உங்களோட உளவியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊட்டச்சத்து மிகுந்த உணவை எடுத்துக்கும் போது கடுமையான வேலைகளை செய்யக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கிட்ட பிறகு உங்களுடைய உளவியலே நீங்க பலமானவர் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள விதைச்சிருக்கும். உடல் உழைப்பு கம்மியா செலுத்தி அதிக நேரம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய உளவியலே உங்களை ஒரு வலிமை இல்லாதவர்களாக, வீக்கரா உங்களை வந்து உணர வச்சிருக்கும். சோ இப்படிதான் பெண்கள் ஒரு வீக்கர் செக்ஸா உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள் பலவீனமானவர்கள் கிடையாது, அவங்க வீக்கர் செக்ஸ் கிடையாது, அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை.